பாலியல் வன்கொடுமை செய்த பெண்ணையை திருமணம் செய்து கொள்ள இளைஞருக்கு 15 நாட்கள் ஜாமீன் வழங்கி கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மைசூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அதே பகுதி சேர்ந்த 16 வயது நிரம்பிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த சிறுமி கர்ப்பமாக இருந்த தகவல் அவரது தாய்க்கு தெரியவந்தது. இதையடுத்து மைசூர் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த போக்சோ வழக்கு மைசூர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதற்கிடையே அந்த சிறுமிக்கு குழந்தையும் பிறந்தது. இந்நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அந்த இளைஞர் தாக்கல் செய்த மனுவில் தான் கற்பழித்த பெண்ணையை திருமணம் செய்ய இருப்பதாகவும் அதற்காக ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கேட்டிருந்தார். இந்த மனுவை நிராகரித்து விசாரித்த நீதிபதி, இங்கு ஒரு குழந்தையின் நலனையும் இளம் வயது தாயும் பாதுகாக்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்தார். அந்த இளம் வயது தாய்க்கும் தற்போது 18 வயது நிறைவடைந்துள்ளது என்று கூறிய நீதிபதிகள், திருமணம்தான் அந்த இளம் தாய்க்கும் அவரது குழந்தைக்கும் பாதுகாப்பு அளிக்கும் என்று தெரிவித்தார். கற்பழித்த இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்து இரு குடும்பத்தினரும் ஒப்புக்கொண்டதால் இளைஞருக்கு 15 நாட்கள் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். ஜூலை 4ஆம் தேதி விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக வேண்டும் என்றும் அப்போது திருமண பதிவு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார்.